சூப்பராக இருந்துச்சு மேம். பிரசாந்த் சாருக்கு ஒரு பெஸ்ட் கம்பேக்காக இருந்துச்சு. கிளைமேக்ஸ் ட்விஸ்டெல்லாம் வந்து நல்லா பண்ணியிருந்தாங்க. அண்ட் சிம்ரனுக்கும் பிரசாந்துக்கும் ஒரு டிஃப்ரெண்ட்டான காம்போவாக வந்து இருந்துச்சு. அண்ட் எல்லாருக்குமே வந்து ஸ்பெசிஃபிக்காக ஒரு ரோல்ஸ் கொடுத்து பண்ணியிருந்தாங்க. அண்ட் கிளைமேக்ஸ்க்காகவே கண்டிப்பாக படம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் அவர் பிளைண்ட் ரோலில் வந்து பண்ணியிருக்காரு. சூப்பராக நடிச்சிருந்தார். கண்டிப்பாக டெஃபினெட்லி வந்து அவருக்கும் ஒரு கம்பேக், டைரக்டர் தியாகராஜன் சாருக்கும் ஒரு பிக் கம்பேக்காக வந்து இருந்துச்சு. இப்போ உள்ள ஜென்ரேஷனுக்கு நிறையா ரிலேட் பண்ணுற மாதிரி நிறையா இருந்துச்சு. அண்ட் சாங்ஸாக இருக்கட்டும் சரி, மியூசிஷியன்ஸும் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஒரு பெஸ்ட்டு மூவி சூப்பராக இருந்துச்சு. ஆக்சுவலி ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக வந்து இருந்துச்சு. ஆக்சுவலி அந்தகன் படம் லாஸ்ட் டைம் நான் வந்து தெலுங்கில் பார்த்துருந்தேன். ரொம்ப சூப்பராக இருந்தது. அதே அளவுக்கு ஃபுல்ஃபில் ஆகிருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் ஆக்சுவலி மேஸ்ட்ரோ. அதோட ரீமேக் தான் இது. ரொம்ப நல்லா இருந்தது. தேங்க்யூ. அதில் பிரசாந்த் அவர்கள் நடிச்சிருக்காரு. ஸோ அவரோட ஸ்க்ரீன் சூப்பராக இருந்தது. ஆக்சுவலி பிளைண்டட் எப்படி இருப்பாங்களோ அதே ஒரு நல்லா இருந்தது. சிம்ரன் மேமோட லாஸ்ட் எக்ஸ்பிரஷன் ரொம்ப நல்லா இருந்தது. எமோஷனல் மூவி வெரி நைஸ் தான். நான் கம்பேக் கொடுத்துருக்குறாங்க ரெண்டு பேருமே. ஆல்சோ 90s பிரசாந்த் அண்ட் சிம்ரன்னாலே ரொம்ப பிடிக்கும். ஸோ அவங்க கம்பேக் கொடுத்தது ரொம்ப நல்லா இருக்குது. ஸ்டோரி நல்லா இருக்குது. ஃபேமிலியாக போய் எல்லாருமே பார்க்கலாம். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் உங்களுக்கு எப்படி இருக்குது? ரெண்டுமே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஒரு ஒரு பாயிண்டில் நல்லா இருந்தது. எல்லாமே நல்லா தான். எப்பயுமே அவங்கள ஒரு ரொமான்டிக் காம்போவை பார்த்துட்டு இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டாக த்ரில்லர் காம்போவில் பார்க்கும்போது சூப்பராக இருந்துச்சு. எல்லாருமே சூப்பரான ஆக்டிங். யோகி பாபு சார், ஊர்வசி மேம் எல்லாருமே சூப்பராக வந்து ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் எல்லாரோட ரோலுமே ரொம்ப ஐடென்டிஃபைபிளாக வந்து இருந்துச்சு மூவியில். கதை சூப்பராக போச்சு. அதான் நான் சொல்கிறேன்ல, சீட் எட்ஜு வர நல்லா த்ரில்லராக கிளைமேக்ஸ் ட்விஸ்ட்லாம் வந்து தரமாக வந்து இருந்துச்சு. அண்ட் எல்லாருமே நல்லா பண்ணியிருந்தாங்க. கண்டிப்பாக நானே ரீவாச்சபிள் பண்ணுவேன். ஓவரால் ரேட்டிங் 10 கேட்டிங்கன்னா நான் வந்து கூடவே வந்து கொடுப்பேன். சூப்பராக இருக்குது. ஆக்சுவலாக படம் வேறு லெவல் எக்ஸைட்மெண்ட்டு படம்லாம். ஃபஸ்ட்டு நம்ம பண்ண கம்பேக் திரும்பி கொடுக்குறாரு அப்படின்னா சூப்பராக இருக்கும். ஆக்சுவலாக இப்போ 90s கிட்ஸ்க்கு பிடிக்க ஆரம்பிச்சுன்னா இன்னும் நிறைய படம் வந்துச்சுன்னா 2K கிட்ஸ்க்கு அவர் பெரிய ஹீரோ ஆகிடுவார் போல். அந்த அளவுக்கு வந்து ஒரு பெரிய கம்பேக்காக இருக்குது. ஓகே, சூப்பராக இருக்குது. எக்ஸலண்ட்டு. ட்விஸ்ட்டு மேலே ட்விஸ்ட்டாக இருக்குது படம். நல்லா இருந்தது. கண்ணு தெரியாத மாதிரி வருவார்ல, அந்த சீனில் பார்க்கும்போது எப்படி இருந்துச்சு? லைவாக இருந்தது. கண்ணு தெரியாத மாதிரியே தான் இருந்தார் அவர். இந்த படம் ஃபுல்லாக என்டையர் ஃபிலிம் அப்படி தான் இருந்தார். நல்லா இருந்தது. நம்ம சமுத்திரக்கனி சாரோட ஆக்ஷனுமே சூப்பராக இருந்துச்சு. கார்த்திக் சார் அல்டிமேட்டாக வந்திருக்காரு. செம்ம ஃபன்னாக இருந்தது. யோகி பாபுவோட சீன் சூப்பராக இருந்தது. ஃபைட் சீன்ஸ்லாம் போடும்போது ரொம்ப சிம்ரன் மேம் ஃபைட் சூப்பராக பண்ணியிருக்கிறாங்க. அது நல்லா இருக்குது. வில்லன் ஆல்ரெடி அவங்க வந்து சீமராஜில் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் இது பண்ணது ரொம்ப நல்லா இருக்குது. ரீமேக் பண்ண படம். ஸோ அது தமிழில் டப் பண்ணாலும் எப்படி வந்திருக்கு? ஸோ அது அது அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப்ல உங்களுக்கு பிடிச்ச விஷயம் என்ன? எனக்கு ரெண்டு ஹாஃப்மே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கிளைமேக்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சி. அண்ட் இன்டர்வல் சீக்வன்ஸ் வந்து நல்லா பண்ணியிருந்தாங்க. இல்லை கார்த்திக், யோகி பாபு, சிம்ரன் மேம், ஸோ எக்கச்சக்கமான கேரக்டர்ஸ். ஆமாம். ஸோ அதில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் பண்ண கேரக்டர் இருந்துச்சு? எனக்கு வந்து சிம்ரன் மேம் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக பார்த்த மாதிரி இருந்துச்சு. அண்ட் சமுத்திரக்கனி சாரும் ஆக்சுவலி அவரோட அந்த கம்ஃபர்டபுள் ரோலை தாண்டி வந்து ரொம்ப புதுவிதமாக வந்து நடிச்சிருந்தாரு. அண்ட் எல்லாமே நல்லா நடிச்சிருந்தாங்க. எதிர்பார்க்காத ஒரு கேரக்டர்னா ஊர்வசி மேமோடது யோகி பாபு காம்போ வந்து நான் காமெடியெல்லாம் வந்து இருக்கும்னு நினச்சி பார்த்தா, பட் அவங்களும் வந்து ஒரு ஓகே நார்மலாக போகும் அப்படின்ற ஒரு இதில் போயிட்டே இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தா ட்விஸ்ட்டு மேலே ட்விஸ்ட்டு, அவர் இப்படி அவர் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ட்விஸ்ட் இருந்துச்சு. ஆக்சுவலாக சூப்பர் படம். நல்லா இருக்கு. மனோபல நிறைய பேர் இருக்காங்க. சமுத்திரக்கனி அண்ணன், ஸோ அதெல்லாம் படமே பார்க்க முடியல. ஸோ இந்த மாதிரி நிறைய கேரக்டர் இம்ப்ரெஸ் பண்ண கேரக்டர் எதுவும் சொல்லுங்க. எல்லாமே தான் இம்ப்ரெஸ் பண்ணது. சூப்பராக இம்ப்ரெஸ் பண்ணுது. ஆக்சுவலாக ஹீரோ கேரக்டர் நம்ம பிரசாந்த் சார், ஊர்வசி மேம் உண்மையிலே ஃபேண்டாஸ்டிக்காக பண்ணியிருந்தாங்க. அவங்க எப்பயும் போல் அவங்களோட இதை ஃபீல் பண்ணிட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப்ல உங்களுக்கு எது இம்ப்ரெஸ் ஆச்சு? எனக்கு செகண்ட் ஹாஃபில் ஊர்வசி மேமோட அந்த இது ரொம்ப பிடிச்சிருந்தது. ஓகே, கிளைமேக்ஸ் எப்படி இருந்துச்சு? கிளைமேக்ஸ் சாட்டிஸ்ஃபைடாக தான் இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது. ரீமேக்காக இருந்தாலும் ஏதாவது டிஃப்ரெண்ட் இருக்கும்ல, ஸோ அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி ஏதாவது? ஆக்சுவலி வந்து அது எனக்கு ரொம்ப பிடிச்ச மூவி. அந்த மூவியில் இருந்த அதே ஒரு ஃபில் பண்ணிட்டாங்க ஆல்மோஸ்ட். எல்லாம் பர்ஃபெக்டாக. யோகி பாபு காமெடி ஆல்சோ நைஸ். அது சூப்பராக பண்ணியிருக்கிறாங்க. அதில் ஊர்வசி மேம் பர்ஃபெக்டாக பண்ணியிருக்கிறாங்க. அவங்க பண்ண ஒரு டைலாக்ஸாக இருக்கட்டும், வேர்ட்ஸாக இருக்கட்டும், எல்லாமே பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க.
இந்த சிம்ரன் மேம்க்கு யோகி பாபுக்கு ஒரு சீன் வந்திருக்கும். ஸோ அது நல்லா தான் போணுச்சு. ஐடென்டிஃபைபிளான ரோலில் வந்து பண்ணியிருந்தாங்க. அண்ட் எல்லாரையும் தாண்டி பிக் அப்ரிஷியேஷன் ஃபார் டேரக்டர். ரொம்ப அந்த கிளைமேக்ஸ் வந்து நீங்கள் வந்து கணிக்கவே முடியாத மாதிரி நல்லா வந்து பண்ணியிருந்தாங்க. சாங்ஸ் நல்லா இருந்துச்சு. டான்ஸும் கிளைமேக்ஸ் சாங் டான்ஸ்லாம் எல்லாமே நல்லா வந்துருந்துச்சு. பிரசாந்த் சாக்லேட் பாய் பிடிச்சிங்க, ஆக்ஷன் ஹீரோ பிடிச்சிங்க, இல்லை த்ரில்லர் மூவி நடிக்கிறோம்? எனக்கு ஆக்சுவலி ஃபஸ்ட்டு சாக்லேட் பாயை பிடிக்கும். பட் இப்போ உள்ள பார்க்கும்போது வந்து ஆக்ஷனில் அவர் நல்ல கம்பேக் கொடுத்தாருன்னா he will be notifiable ஹீரோ வந்து இருப்பார். படத்தில் நம்ம வராரு. ஆமாம், ஸோ அது எந்த அளவுக்கு எதிர்பார்க்குறேன்? கண்டிப்பாக ரொம்ப எதிர்பார்க்குறேன். விஜய் ஆஃப்டர் ஒரு அவர் பாலிடிக்ஸ் போயிட்டாருன்னா அவர் நல்ல ஒரு பொசிஷனில் வந்துடுவார் அப்படின்னு நினைக்கிறேன். இருக்காரு செம்ம. அவர் ஆல்ரெடி ஒரு ராக் ஹீரோ. இல்லை சாக்லேட் பாயாக நடிச்சிட்டு இப்போ திரும்பி சாக்லேட் பாய் விசஸ் ரகட் பாய் அப்படின்னு பார்த்தாலே ரகட் பாய் தான் சூப்பராக இருக்கும். அதனால் இவர் திரும்பியும் இன்னும் நல்லா நிறையா வந்தால் சூப்பராக இருக்கும். எதிர்பார்க்கலாம். ஜாலியாக போச்சு. ப்ளஸ் சென்டிமெண்ட்ஸ் ட்விஸ்ட்டு எல்லாமே கலந்து ஒரு இதாக இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. சாங் வந்துட்டு ஃபஸ்ட் மியூசிக் ஃபஸ்ட்டு வந்து சாங்ஸ்லாம் ஆஃபாக தான் காட்டினாங்க. அப்புறம் அந்த லாஸ்ட் சாங்ஸ் தான் சூப்பராக இருந்துச்சு. சாங்ஸ்லாம் வந்து ஓகே, சாங்ஸ்லாம் ஓகேன்னு சொல்கிற மாதிரி. ஆனால் படம் வேறு லெவலில் இருந்துச்சு.